பழனியின் தெய்வீக வரலாறு. ஒரு முறை நாரதர் தேவர்களை சந்திக்க தேவலோகத்தில் வருகை தந்தார். அவர் ஒரு எளிய பழத்தை பரிசாக கொண்டு வந்தார். நாரதரின் பழத்தை பெற வேண்டி விநாயகரும் முருகனும் விவாதம் நடத்தினர். இருவருக்கும் உலகை முழுவதும் சுற்றி வருபவருக்கு தான் பழத்தை வழங்க முடிவெடுத்தார் சிவபெருமான். முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகைச் சுற்றி செல்வதை தீர்மானித்தார். விநாயகர் தன் தாய் தந்தையை 3 முறை சுற்றி வந்தார். இதுதான் உலகத்தை சுற்றியதை சமமாக கருதப்பட்டது. விநாயகர் வெற்றி பெற்றதை அறிந்த முருகன் கோபமாக பழனியில் ஒரு மலை மீது உறைந்து போகிறார். பின்னர் முருகன் இருப்பது அறிந்து பக்தர்கள் அங்கே ஒரு கோயிலை கட்டினர். இதுதான் இன்று பழனி முருகன் கோயில். முருகனின் அருளால் பழனிக்கு வந்தவர்கள் எல்லாரும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர்.